கோவை கொடிசியா மைதானத்தில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சால்வை அணிவித்து வரவேற்பு. அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் பிரதமர் மோடியை வரவேற்றனர். தமிழகத்தை சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் நடக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல். குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முடிவு கட்டுகின்ற தேர்தல் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. தமிழகத்தை சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் மூலமாக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். தமிழகத்தில் ஊழல் நிறைந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்துள்ளோம். மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவோம் என புரட்சி தமிழர் உறுதி. இன்றைக்கு தமிழகத்திலே ஊழல் நிறைந்த ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றோம். அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கின்றது. மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவோம். அகற்றுவீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. பாரத பிரதமர் அவர்களுக்கு ஏற்கனவே பொன்முனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகின்ற பொழுது தீய சக்தி திமுக வேரோடு தமிழகத்திலே அழிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அண்ணா திமுகவை தோற்றுவித்தார். அவர் மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிறப்பான ஆட்சி கொடுத்தார்கள். இருவரும் தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்த தலைவர்கள். அதேபோல மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற தலைவர்கள் பாராட்டு பெறுகின்ற அளவிற்கு இந்திய நாட்டை உயர்த்தி பிடித்தவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கோவை, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள 23 சட்டமன்ற தொகுதிகளிலும் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 100க்கு 100 வெற்றியை பெறும். கோவை மாவட்டம் அஇஅதிமுகவின் கோட்டை என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. இன்றைக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி 23 சட்டமன்ற தொகுதி 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் இதே கூட்டணி அமைத்திருந்தோம். மக்களுடைய ஆதரவை பெற்றிருந்தோம். 23 இடத்தில் 17 இடங்களிலே வென்றோம். 23 இடத்தில் 17 சட்டமன்ற தொகுதி வென்ற கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்றைக்கும் அதே கூட்டணி அமைத்திருக்கிறோம். 23 சட்டமன்ற தொகுதியும் 100க்கு 100 வெற்றி பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி. அதிமுக தலைமை தாங்கின்ற கூட்டணி 100க்கு 100 வெற்றி பெறும். அதுவும் கோவை மாவட்டம் இன்றைக்கு அதிமுக கோட்டை 10 இடம். 2021 10 இடம். 10 இடத்திலும் அதிமுக நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று ஒரு இடம் கூட திமுகவுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கலாம், ஆனால் இங்கே ஆட்சி செய்தது நம்முடைய கூட்டணி. அதே போல நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் 234 இடங்கள், அதிலே அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும்.
நம்முடைய கோயம்புத்தூர் மாநகரத்திலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம். அதே போல நீலகிரியிலே பல்வேறு திட்டங்கள். நாம் கேட்ட மருத்துவக் கல்லூரி மாண்புமிகு பாரத பிரதமர் ஊட்டியிலே மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கின்றார். திருப்பூர் மாவட்டத்திற்கு அற்புதமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கின்றார். இதை விட என்ன வேண்டும்? ஒரே ஆண்டில் மத்திய அரசாங்கம் நாம் கேட்டுக்கொண்ட அந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மை கருதி 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்து இன்றைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த மாவட்டம் இங்கே கோவை மாவட்டம், நீலகிரி மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் 3 மாவட்டம் ஒன்றாக கலந்து இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்த 3 மாவட்டத்தில் 2 மாவட்டம் ஊட்டி, திருப்பூர் 2 இடத்தில் 2 மருத்துவக் கல்லூரியை கொடுத்த அரசு மத்திய அரசு. திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் ஆகிறது. ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால் கொண்டு வர முடிஞ்சதா? 2011-2021 வரை அண்ணா திமுக ஆட்சியிலே 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 7 சட்டக் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சிகளையும் கொண்டு வந்து இந்திய திருநாட்டிலே பட்ட படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக ஆட்சியிலே எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று தவறான கருத்தை, அவதூறான கருத்தை பரப்பி வருகிறார். அதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி கூட்டணி. 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியதுதான் சாதனை என புரட்சி தமிழர் கடும் தாக்கு. அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் நம் கட்சியோடு பல கட்சிகள் இணைந்து அற்புதமான கூட்டணி அமைத்திருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் ஆகின்றன. 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனை 5 லட்சம் கோடி தமிழகத்திலே கடன் பெற்று இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனை தான் இன்றைய முதலமைச்சர் படைத்திருக்கின்றார். 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கின்றன. 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. 2021 2026 வரை திராவிட முன்னேற்ற ஆட்சி அவர்கள் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. எந்த ஒரு பெரிய திட்டமும் இதுவரை கொண்டு வரப்படவில்லை. எனக்கு முன்னாலே பேசுவதில் குறிப்பிட்டதை போல தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய திட்டம் கொண்டு வருவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து தேவையான திட்டங்களை பெற்றோம், தேவையான நிதிகளை பெற்றோம். தமிழகம் ஏற்றம் பெற்றது. இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலம் என்ற பெருமையை அண்ணா திமுக ஆட்சி அடைந்தோம். திமுக அரசு எப்போது எல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் ஊழல் நிறைந்த மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கும் என புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. மத்திய அரசுடன் இணைந்து தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்கள் மற்றும் நிதியை பெற்று தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக உருவாக்குவோம் எனவும் சூளுரை. மத்தியிலே பாரத பிரதமர் அவர்கள் இந்த தமிழகம் மட்டுமல்ல இந்திய நாட்டில் அனைத்து மாநிலத்துடைய வளர்ச்சியை இன்றைக்கு அவருடைய தலைமையிலே பார்க்கின்றோம். கோவை விமான நிலையம் நாங்கள் இருக்கின்ற பொழுதே நிலத்தை கொடுத்தோம். இன்று வரை நிலத்தை மத்திய அரசுக்கு முழுமையாக ஒப்படைக்காத காரணத்தினால் விமான நிலையம் இன்னும் முழுமை பெறவில்லை. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் ஊழல் நிறைந்த ஆட்சியாக இருக்கும், மக்களோட ஆட்சியாக இருக்கும். இன்றைய தினம் போதைப் பொருள் விற்பனை, எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்காத இடமே இல்லை. இதனால சிறுமிகள் பாதிக்கிறாங்க, பெண்கள் பாதிக்கிறாங்க, பாட்டியம்மா கூட பாதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவையா? சிந்தித்து பாருங்கள். இந்த தேர்தல் மூலமாக
திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற தேர்தல் தமிழகத்திலே 3 மாதம் ஆட்சி அமைந்துடனே 3 மாதத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற இந்த கஞ்சாவை முழுமையாக அறவாக ஒழிக்கப்படும். தமிழக போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்குவோம். தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை மத்தியிலிருந்து பெறுவோம். தமிழ்நாட்டு மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணப்படி மத்திய அரசோடு இணைந்து பணியாற்றி நமக்கு தேவையான நிதிகளை பெற்று தேவையான திட்டங்களை பெற்று தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் என்ற பெருமையை உருவாக்குவோம். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை தந்தவர் பிரதமர் மோடி என அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி புகழாரம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம், GST 2.0 உள்ளிட்டவற்றை கொண்டு வந்தவர் பிரதமர் மோடி என்றும் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. தமிழகத்திலே ஒரு மோசமான இருண்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி இன்றைக்கு 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சி தந்த அந்த எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராவது உறுதி. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்து கோவைக்கு மட்டும் 3300 கோடி டிஃபென்ஸ் கார்டர் திட்டத்தை கொடுத்தார்கள். அதே போல அண்ணன் எடப்பாடியார் கேட்டு இணங்க கொரோனா நேரத்தில் அதிகமான தடுப்பூசியை தந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். அதே போல ஆபரேஷன் சிந்தூர் இன்னைக்கு தந்து நம்முடைய மானத்தை காப்பாற்றியவர் பாரத பிரதமர் அவர்கள். அதே போல எடப்பாடியார் அண்ணன் கேட்டு இணங்க ஒரே ஆண்டிலே 11 மருத்துவக் கல்லூரி தந்தது பாரத பிரதமர் அவர்கள். அதே போல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தந்தவர் பாரத பிரதமர் அவர்கள். அதே போல GST 2.0 5% மற்றும் 18% கொண்டு வந்தது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். திமுக ஆட்சியில் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. மீண்டும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சராகி கோவை மாவட்டத்தில் மீண்டும் திட்டங்களை தருவார் என்றும் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திட்டவட்டம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் நடக்கும் பொழுது நமக்கெல்லாம் எந்த பிரச்சனை நாட்டுக்கு இல்லாமல் பார்த்துக்கொண்டு அதிகமான டீசல் பெட்ரோல் எல்லாம் அற்புதமாக ஒரு மாதம் 5 கப்பலில் வரவச்சர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இங்கே தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கூடிய திமுக ஆட்சி இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கண்டிப்பாக 50 ஆண்டுகள் வளர்ச்சியை இந்த கோவை மாவட்டத்துக்கு தந்த அந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அத்தனை திட்டத்தையும் கோவை மாவட்டத்துக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் தருவார் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அத்தனை பேரையும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த நம் பெண்கள் அதிக அளவில் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் வர வேண்டும் என்பதற்காக மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கும் மசோதா கொண்டு வரப்பட்டது. கீழ்த்தரமான அரசியலுக்காக பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்த்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை தமிழக பெண்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி காட்டம். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் கடன் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அதிகரித்திருப்பதாகவும் ஆட்சியில் இருக்கும் ஒரே ஒரு குடும்பத்தின் சொத்து பல மடங்கு உயர்ந்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. திமுக குடும்பத்தில் மகனுக்கும் மருமகனுக்கும் இடையில் யார் அதிகமாக கொள்ளையடிக்கிறார்கள் என போட்டாபோட்டி நடப்பதாக பிரதமர் மோடி கடும் விமர்சனம். திமுக கடந்த 5 ஆண்டுகளில் செய்த ஊழல்கள், மோசடிகள், முறைகேடுகள் குறித்து முறையான விசாரணை நடத்தப்படும் என பிரதமர் மோடி திட்டவட்டம். இந்த தேர்தல் தமிழகத்தின் எதிர்காலம் குறித்தது என்றும் வளர்ச்சியடைந்த தமிழகத்தை உருவாக்க அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் எனவும் பிரதமர் பேச்சு. இந்தியா காங்கிரஸ் குடும்பத்தின் ஊழலாலும் தமிழகம் திமுக குடும்பத்தின் ஊழலாலும் வீழ்ச்சி அடைந்திருப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் முதல்வர், துணை முதல்வர், MP என அனைத்து பதவிகளிலும் இருந்து கொண்டு சினிமா, ஊடகம் என அனைத்து துறையையும் கட்டுப்படுத்துவதாகவும் விமர்சனம்.
பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு 14.5 லட்சம் கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பெருமிதம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காக்க தவறியவர் ஸ்டாலின் என்றும் குற்றச்சாட்டு. மேடையிலே வந்திருக்கிறது மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்கள் இந்த தமிழகத்திற்கு ஓராண்டு காலத்தில் 10-15 தடவைகள் வந்திருக்கிறார்கள். 14.5 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள் தமிழகத்திற்கு. 14.5 லட்சம் கோடி ரூபாய் தந்த மகான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் ஒண்ணுமே தரலங்கிறார். ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. தமிழ்நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்பதை தெரியாது. குக்கிராமங்களில் கஞ்சா விற்பனையாகிறது, கள்ளச்சாராயம் விற்பனையாகிறது. 2 வயது பெண் குழந்தை கஞ்சா போதைப் பொருள் போட்டு 2 வயது பெண் குழந்தை, அவளுடைய உடலிலே இரத்த காயம். எவ்வளவு மோசமான சூழ்நிலை! 2 வயது குழந்தை முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறியது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். பிரதமர் மோடியின் பெயரை சொன்னால் ஈரானின் ஹார்முஸ் நீரிணை திறக்கும் அளவுக்கு செல்வாக்கு உள்ளது. ஆனால் அது தெரியாமல் பிரதமர் மோடிக்கும் தனக்கும் தான் போட்டி என பேசி வரும் ஸ்டாலினுக்கு வெட்கமே இல்லையா என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் காட்டமான விமர்சனம். ஈரான் நாட்டில் குண்டு மழை பொழிகிறது, இஸ்ரேல் குண்டு வீசுகிறது, அமெரிக்கா குண்டு வீசுகிறது, ஹாரிஸ் நீர்மனை மூடியிருக்கிறது. ஆனால் இந்திய நாட்டு கப்பல் போனால், மோடிஜி பெயரை சொன்னால் அந்த ஹாரிஸ் நீர்மனை அப்படியே திறக்கிறது. குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. வானத்தில் ஒரு விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. ரேடார்ல பார்க்கறாங்க. எந்த விமானம் அப்படின்னு பார்த்தா அது ஏர் இந்தியா. எல்லா நாட்டிலும் போர். ஏர் இந்தியா விமானம் வானத்திலே பறந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மாபெரும் தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்கள். ஆனால் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன தெரியுமா சொல்றாரு? எனக்கும் அவர்களுக்கு தான் போட்டி. யாரோடு ஒப்பிட முடியும்? உலக தலைவர்கள் எல்லாம் மண்டிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தமிழ்நாடு மாநிலத்தினுடைய ஒரு முதலமைச்சர் எனக்கும் அவருக்கு தான் போட்டி. வெக்கமாக இல்லையா? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா விற்பனை எல்லா இடங்களும் நடைபெறுகிறது. ஆனால் நீங்கள் எனக்கு அவர்கள் தான் போட்டி. ஆனால் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம். நாங்கள் என்று சினிமா நடிகர் அல்ல, மிகச்சிறந்த பேச்சாளர்களும் அல்ல. ஆனால் மக்கள் போகிற வழி எல்லாரும் கையை காட்டுகள் அசைக்கிறார்கள். அடுத்தது நீங்க தான் எல்லாரும் சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்க. வரும் தேர்தலில் குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போகின்றோம், ஏழை மக்களுக்கான ஆட்சியை கொண்டு வரப் போகின்றோம் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேச்சு. கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இல்லாத ஆட்சியை அடுத்த 5 ஆண்டுகளில் அமைக்கப் போகின்றோம் என்றும் திட்டவட்டம். எல்லோருக்கும் தெரியும், ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் ஒரு மிக மிக முக்கியமான தேர்தல் என்பது நமக்கு தெரியும். இந்த தேர்தல் என்பது ஒரு குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்றோம், சட்டம் ஒழுங்கை சரி செய்கிறோம், கஞ்சா புழக்க வழக்கத்தை கட்டுப்படுத்துறோம், தமிழகத்தில் ஏழை மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொண்டு வருகின்றோம். புரோக்கர், மிடில்மேன், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் இல்லாத ஒரு ஆட்சியை அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு நிறுவப் போகின்றோம். குழந்தைகள், பெண்களை மையப்படுத்தி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு ஆட்சியை மே 4 தமிழகத்தில் பார்க்க போகின்றோம். இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் நாம் எல்லோரும் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு வாக்கையும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ ஒரு வாக்கை கூட ஒரு தமிழன் தமிழகத்திலே நாம் அளிக்கக்கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். மறுமை சொந்தங்களே, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் விரோதியாக இருக்கும் கட்சி என்றால் அது திமுகவும் காங்கிரசும் தான். பெண்களின் குரல் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஒலிக்கக்கூடாது என மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்த திமுகவையும் காங்கிரஸையும் பெண்கள் தோற்கடிக்க வேண்டும் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேச்சு. நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்காக, தாய்மார்களுக்காக 2029 பாராளுமன்ற தேர்தலில் 33%
இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்காக கொண்டு வந்த மசோதாவை தோற்கடித்தது யார்? காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும். அருமை சொந்தங்களே, தமிழின விரோதிகள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கும் விரோதியாக ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சியும். தமிழகத்தினுடைய எம்பி அதிகப்படுத்தி 39 இருந்து 59, தென்னிந்தியாவினுடைய எம்பி 129 இருந்து 195 விகிதாச்சார அடிப்படையில் யாருக்கும் எந்த குறையும் இல்லாம், எல்லா மாநிலத்திற்கும் 50% உயர்வு, யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் பிரச்சனை. இந்த சரித்திர மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள் அருமை சொந்தங்களே. 30 ஏக்கரில் கல்லூரி கட்ட மரத்தில் பணம் காய்த்ததா என செங்கோட்டையனுக்கு புரட்சித் தமிழர் கேள்வி. கட்சி நிர்வாகிகள் வெளியேற காரணமாக இருந்தவர் செங்கோட்டையன் என கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற பரப்புரையில் புரட்சித் தமிழர் விளாசல். எவ்வளவு பெரிய கட்சி, இன்றைக்கு தாய் இல்லாத பிள்ளை மாதிரி நாம் இருக்கிறோம். இப்பேற்பட்ட கட்சியை உடைக்க எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க, நீ அதுக்கு எவ்வளவு துணை போன எல்லாமே தெரியும். தெரிஞ்சு உன்னை நான் வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா ஒரு பண்பா இருக்கணும், ஒரு மக்கள்கிட்ட பண்பா இருக்கணும். ஒரு கட்சி தலைவர் எப்படி பேசுறன்னு வரையறை முறை செய்யணும். அதை விட்டுட்டு வாய்க்கு வந்த மாதிரி சொந்த பிரச்சனைகளை வேறு திட்டமிட்டு ஒரு தவறான கருத்து. இதுக்கு எனக்கு பக்கத்துல பல கோடி ரூபாய்க்கு எங்க மில் இருக்குதான், எங்க சம்மந்தி ஃபேக்டரியா, அவர் எங்காச்சும் சண்டை பண்ணி விட்டுறாத. அவர் 1997 கட்டி வச்சிருக்காரு. 1900 எங்க பையனுடைய சகல அவர் 96 கட்டி ஓடிட்டு இருக்குது. அப்ப எங்களுக்கு அவருக்கு சம்மதம் இல்ல. 20 வருஷம் கழிச்சுதான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ண. அந்த சொத்தை பரவாயில்ல சொல்லு, அப்பதான் கடன் கொடுப்பான். கடன் கொடுக்கறவங்க கூட இப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு பணம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த ஃபேக்டரி இன்னும் 2 ஃபேக்டரி சேர்த்து சொல்லு, நல்லா இருக்கு. ஏன்னா நமக்கு அப்பதாங்க பெருமை. ஏதாவது 4 பேருக்கு கடன் வாங்கி கட்சிக்காரன் கொடுக்கணும்ல. நீ ஓட்டு வீட்டுல இருந்து எப்படி பங்களா கட்டின கோபிச்செட்டிப்பாளையம் தெரியுமில்ல? 30 ஏக்கரால் எப்படி காலேஜ் வந்தது? கதிர் காலேஜ் எப்படி வந்தது? என்ன மரம் காய் காய்ச்சுதா, பறிச்சியா? செங்கோட்டையன் அவர்களே, நான் வழக்கம் தேவை, உனக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி பேச்சு தேவை. என்னால விசில் அடிக்கிறது போனா அப்படித்தான் பேச்சு வரும். பேச்சு இருக்கிற இடத்துல இருந்தா நல்ல பேச்சு வரும். ஆனா இடம் மாறினா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கருத்து வெளிப்படும். ஆமா, பணம் பிடிக்க வந்து ஆத்துல விட்டுட்டாங்க. அவ்வளவு பணம் மிஞ்சி போய் கிடக்குது. ஆனா ஒருத்தருக்கு ஒரு பைசா தர மாட்டார். ஒரு டீ கொடுப்பார், எல்லாம் போனா டீ கொடுப்பார். அது ஆளை போல டீ கொடுப்பார். நல்ல வெள்ளை சட்டை போட்டு பணக்காரன் இருந்தா அதுக்கு ஒரு டீ, அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு டீ கொடுப்பாரு. இவரை பத்தி தெரியும். இவரு யாராவது ஒருவரையாவது கட்சியில் சேர்த்திருக்காரா? இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இவரால வெளியேறினீங்கன்னா அத்தனை பேரும் யாரு? திரு முத்துசாமி இவருடைய நிதி பொறுக்க முடியாது, வெளியே போயிட்டார். இப்படி பல பேர் இந்த மாவட்டத்தில். சிந்து ரவிச்சந்திரன், அப்புறம் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் தோப்பு வெங்கடாச்சலம், அவரும் இப்படி எல்லாம் இவர் யாரையும் வளர விட மாட்டார். நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு நல்ல சட்டை போட்டுட்டு போனா கூட பொறாமப்படுற மனுஷன் எப்படி பாரு. திமுக ஆட்சி இருக்கும் வரை விவசாயிகள் வாழ முடியாது. மத்திய அரசிடம் பேசி நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை கொண்டு வந்து நிதியை பெற்று தந்தும் ஸ்டாலின் அரசு நிறைவேற்றவில்லை என புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் விவசாயிகளை பிழைக்க விட மாட்டாங்க. விவசாய தொழிலாளி நிம்மதியா வாழ முடியாது. இன்னைக்கு விவசாயம் செழிச்சாதான் விவசாய தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும், நீர் இருந்தா தானே கிடைக்கும். உடம்புக்கு உயிர் எப்படியோ விவசாயிக்கு உயிரா இருப்பது தண்ணீர். அந்த தண்ணீரை எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் முழுசா செயல்பட்டேன். அது மட்டுமல்ல, பவானி சாகர் அணையிலிருந்து திறக்கப்படுகிற நீர் கடைசி கோட்ல கடல்ல போய் காவிரியில கலந்து கடல்ல போய் கலக்குது. அது வரைக்கும் தண்ணி சுத்தமா இருக்கணும். இந்த டீ புதுல கொடுக்கிற தண்ணி கூட சுத்தமான நீரா குடிக்க நீங்க. அதுக்காக அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நடந்தாய் வாழி காவிரி திட்டம், நடந்தாய் வாழி காவிரி திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை தயார் பண்ணி பவானி சாகர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர்
அந்த இரு கரைகளிலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர், இப்படி நகரம் இருக்குது கரையோரமா, அதிலிருந்து அசுத்த நீர் போய் அந்த காரி பவானி ஆத்துல கலக்குது. அந்த தண்ணியும் மாசுபடுது. அதை குடிச்சா பல வியாதிகள் வருது. பயிருக்கு பாய்ச்சினா பயிர்கள் பாதிக்கிறது. அதை பாரத பிரதமர் எடுத்து சொன்ன உடனே பாரத பிரதமரை ஏற்றுக்கொண்டு 2 அவைகள், மக்களவை மாநிலவையில் மேதகு குடியரசுத் தலைவர் உரையில இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கப்படும் அறிவிப்பு கொடுத்தார். 5 ஆண்டு நான் போராடினேன். 5 ஆண்டு மத்திய அரசு அனுமதி கொடுத்தாச்சு, பேசுங்க பேசுங்க கொடுத்தேன். பேசவே இல்லை இருக்கிற முதலமைச்சர். பேச்சுவார்த்தையே நடத்தல. நீர்வளத்துறை அமைச்சர் பேசல. நீர்வளத்துறை அமைச்சர் 2 வருஷத்துக்கு முந்தைய கிண்டல் அடிக்கிறார். நீங்க கொடுத்துட்டு வந்துட்டீங்க, அறிவிச்சிட்டாங்க, பணம் கொடுத்துருவாங்களான்னாரு. போன வருஷம் பணம் கொடுத்துட்டாங்க. 1030 கோடி கொடுத்துட்டாங்க. அந்த கொள்கை விளக்க நீர்வளத்துறை அமைச்சர் கொள்கை விளக்க குறிப்பில் கொடுத்துட்டாரு, புத்தகத்தில் இருக்குது. கேட்டேன், நீங்க தரமாட்டு சொன்னாங்களே, மத்திய அரசு நாங்க வாதாடி வாங்கியாச்சு, திட்டத்தை நிறைவேற்றணும். 11,600 கோடி, 11,600 கோடிங்க. காவிரியிலிருந்து திறக்கப்படுகிற நீர், பவானி சாரிலிருந்து திறக்கப்படுகிற நீர், நொய்யலாற்றிலிருந்து திறக்கப்படுகிற நீர், அமராவதியிலிருந்து திறக்கப்படுகிற நீர், இந்த கரையோரமாக வெளியேறுகின்ற அசுத்த நீர் அனைத்தும் சுத்தப்படுத்தி ஆற்றிலே விட்டு நம்முடைய மக்களுக்கு சுத்தமான தண்ணி கிடைப்பதற்கு நான் நடவடிக்கை எடுத்தேன். இந்த ஆட்சியில கொடுக்கிற பணத்தை வாங்க மாட்டேங்கிறான். கொடுக்கிற பணத்தை வாங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். தமிழகத்தில் திமுகவினரின் துணையோடு கிராமம் முதல் நகரம் வரை கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கடந்த 5 ஆண்டு மோசமான ஆட்சியால் 45,000 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதாக கழக பொதுச் செயலாளர் வேதனை. இன்னைக்கு தமிழகத்தில் கஞ்சா விற்காத இடமே இல்லை. எல்லா இடத்துலயும் கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. அதுக்கு யார் துணை நிற்கிறா? இந்த திமுக கட்சிக்காரன் துணை நிற்கிறான். நம்முடைய போலீஸ்காரெல்லாம் போய் பிடிக்க முடியல. போய் பிடிச்சாலும் அவனை எகிர்னு அடிக்கிறான். போதை ஆசாமி காவலரே தாக்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எது கிடைக்குதோ இல்லையோ, போதை பொருள் தாராளமா கிராமத்திலிருந்து நகர் வரை சந்து பொந்து வீதி எல்லாம் விற்கிறாங்க. இந்த போதை ஆசாமியால குற்றங்கள் அதிகரிச்சு விட்டது. இன்னைக்கு நான் வரும்போது கேட்டேன், ஒரு உயர் அதிகாரி கேட்டேன், 45,000 பேர் பாலியல் சீண்டல் ஏற்படுறது. 5 வருஷத்துல 45,000 பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க பெண்கள். அப்படின்னா இப்படி எப்படிப்பட்ட ஆட்சி நீங்க பாருங்க. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி வேணுமா? சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நம்முடைய மூத்த பாட்டியம்மா கூட பாதுகாப்பு இல்ல. அவ்வளவு மோசமான ஆட்சி. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா 3 மாதத்தில் கஞ்சாவை தமிழகத்தில் அறவாக ஒழிக்கப்படும். தமிழ்நாடு தனது அரசியல் அதிகாரத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் தனக்கு நியாயமாக சேர வேண்டிய கூடுதல் 20 நாடாளுமன்ற உறுப்பினர் இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பையும் இழந்துவிட்டது. 50% கூடுதல் எம்பிக்கள் எனும் பிரதமர் மோடி வழங்கிய வரப்பிரசாதத்தை தமிழ்நாடு தவறிவிட்டதாகவும், தனக்கு கிடைத்த வாய்ப்பு பற்றி புரிதல் இல்லாமல் ஸ்டாலின் கண்மூடித்தனமாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டிருந்தால் நாம் 9 நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதிகளை இழந்திருப்போம். இந்த மசோதாவிற்கு ஸ்டாலின் செய்த சிந்தனையற்ற எதிர்ப்பின் காரணமாக தொகுதி மறுவரை இனி 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் செய்யப்படும். இதன் விளைவாக நாம் இன்னும் அதிகமான எம்பி தொகுதிகளை இழக்க நேரிடும் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அராஜக திமுகவை விரட்டியடித்து தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் காக்க கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நாமக்கல், கரூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் இன்று சூறாவளி தேர்தல் பிரச்சாரம். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து புரட்சித் தமிழர் தேர்தல் பரப்புரை.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பரமத்தி சாலை அம்மா நகர் அருகில் இன்று காலை 10 மணிக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் சரோஜா ஆகியோர் நேரில் ஆய்வு. மக்கள் அலை அஇஅதிமுகவின் பக்கம் வீசுவதால் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதியையும் அஇஅதிமுக வெல்லும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி உறுதி. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற 6 தொகுதியினுடைய வேட்பாளரை ஆதரித்து கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரம் செய்ய உள்ளார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வெளியே அலையை வீசிக்கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் அண்ணன் வருவதை கேட்டு எல்லோருமே வருகிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் என்பதை தெரிவிக்கிறேன். அதுதான் நான் சொன்னேன், அலை அடித்து கொண்டு இருக்கின்றது. அதனால் உறுதியாக அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவது உறுதி. இங்கே 6 தொகுதியும் வெற்றி பெறுவது உறுதி. அஇஅதிமுக ஆட்சி அமைந்தவுடன் 1 மாத காலத்தில் கஞ்சா இல்லா மாநிலமாக தமிழகத்தை எடப்பாடியார் மாற்றுவார் என முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளருமான தங்கமணி உறுதி. பள்ளிப்பாளையம் ஒன்றிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். 5 ஆண்டு காலம் அனைத்து தரப்பு மக்களுமே கஷ்டப்படுகின்ற பாதிக்கப்படுகின்ற ஒரு ஆட்சியாக திமுக ஆட்சி இருந்து கொண்டு இருக்கின்றது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, 2 வயது பெண் குழந்தையிலிருந்து 70 வயது பாட்டி வரை கற்பழித்து கொலை செய்யப்படுகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கின்றது. நமது அருகாமையில் இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற கொமாலூர் நகரத்திலே 6 வயது பெண் குழந்தையை இதே போல கற்பழித்தார்கள். ஒசூரில் 2 வயது பெண் குழந்தை, தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி, அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கின்ற மாணவி, அதே போல கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஒரு மாணவி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. அந்த குற்றங்களுக்கு என்ன காரணம்? எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்கின்றது. இன்று இளைஞர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்வதற்கே அனுப்புவதற்கே நமக்கு பயமாக இருக்கின்ற அளவுக்கு இன்று தமிழகத்திலே போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கின்றது. பள்ளிக்கு முன்னால் கல்லூரிக்கு முன்னால் வீதி வீதியாக இந்த கஞ்சா வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த கஞ்சாவை தடை செய்யவில்லை என்றால், இந்த கஞ்சாவை ஒழிக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் குற்றங்கள் அதிகமாகத்தான் செய்யும். இந்த அரசு அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். எடப்பாடியார் வர வேண்டும். அப்பொழுதுதான் பெண்களுக்கும் பாதுகாப்பு. தமிழகத்திலே போதை கலாச்சாரம் இல்லாமல் அதே போல கஞ்சா இல்லாத மாநிலமாக அண்ணன் அவர்கள் 1 மாத காலத்திற்குள்ளே முழுமையாக நான் கஞ்சாவை ஒழித்து காட்டுகிறேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள். திமுக தான் செய்த சாதனைகளை சொல்லாமல் மக்களின் உணர்ச்சிகளை தூண்டி வாக்குகளை பெற திட்டமிட்டு வருவதாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதி பாமக வெற்றி வேட்பாளர் கணேஷ்குமாருக்கு ஆதரவாக நடைபெற்ற பிரச்சாரத்தில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பேச்சு. ஏராளமான அஇஅதிமுகவினர் கூட்டணி கட்சியினருடன் வீதி வீதியாக சென்று மாம்பழம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பிரச்சாரம். இந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் செய்திருக்கிற சாதனைகள் என்ன? சாதனையை விட தமிழ்நாட்டுடைய வேதனைகள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, செயல்படுத்தவில்லை. ஒன்றை செய்துவிட்டு அதையே இந்த 5 ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதை கூட இப்ப தேர்தலில் சொல்றதில்லை. தேர்தல் நேரத்தில் தங்களுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க தைரியம் இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர்கள் இன்னைக்கு திசை திருப்பி மக்களை குழப்பி மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி வெற்றி பெற்று விடலாம் என்று இன்றைக்கு மீண்டும் தவறான ஒரு கணக்கை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன நடந்திருக்கிறது, என்ன செய்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டிற்கு என்ன நன்மை கிடைத்திருக்கிறது என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கஞ்சாவும் பாலியல் பலாத்காரமும் தான் உள்ளது என ஸ்டாலின் முன்னிலையிலேயே பிரேமலதா பேசியுள்ளார் என விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் CV சண்முகம் பிரச்சாரம். புளியனூர், ஆலகிராமம், தனியல், மண்டகப்பட்டு, கோபாலபுரத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர் திமுக ஆட்சியில் விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளதாக சாடல். இந்த ஆட்சியில உப்புல இருந்து தங்க விலை வரைக்கும் உயர்ந்து போச்சு. எதுவும் உயரல இந்த ஆட்சியில. உப்பு விலை உயர்ந்து போச்சு, தங்க விலை உயர்ந்து போச்சு,
பெண்களை கற்பழித்து தினந்தோறும் வாடிக்கை போச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? ரோட்ல போனா கற்பழிக்கிறான், ஸ்கூல்ல போற மாணவியை கற்பழிக்கிறான். சரி, வீட்டில் பாதுகாப்பா இருக்கலாம்னா ஊடு புழுந்து கற்பழிக்கிறான். 4 நாளுக்கு முன்னாடி என்ன ஆச்சு பாத்தீங்களா? மெட்ராஸ்ல 12வது படிச்சுட்டு இருந்தது, எக்ஸாமுக்காக படிச்சுட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து படிக்குது. கஞ்சி அடிச்சுட்டு உள்ள பூந்து அந்த பெண்ணை கற்பழிக்க பார்த்து அதை தடுக்க போய் அந்த பெண்ணை அருவாளால வெட்டி இன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்குது. இந்த ஆட்சியில் இதாம நடக்குது. எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்க பார்த்தாலும் கஞ்சா. இதை தவிர இந்த ஆட்சியில் எந்த சாதனையும் கிடையாது. நான் சொன்னா எதிர்கட்சிக்காரன் சொன்னான்னு கோச்சிக்கிறாங்க. என் மேல கேஸ் வேற போடுறாங்க. எப்படி நீ கஞ்சா அரசுன்னு சொல்லலாம்? என் மேல கேஸ் போட்டாங்க. முதலமைச்சர் இப்போ ஒரு கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இருக்கிறது. நீ என்ன கேஸ் சொன்னாலும் போட்டுக்காத, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். முதலமைச்சரே போட்டார், ஸ்டாலினே என் மேலே போட்டால் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கி வச்சிருக்கேன் நான் அந்த கேஸை. இது நான் சொன்னால் உங்களுக்கு நோவுது. இன்னைக்கு உங்கள் கூட்டணியில் இருக்கிற பிரேமலதா சொல்லிச்சேன். அம்மா நாங்கள் தானே சொன்னோம், எங்கே பார்த்தாலும் கற்பழிக்கிறான் கஞ்சா ஆகுதுன்னு சொன்னேன். உனக்கு கோபம் வருது, மூக்கு மேலே கோபம் வருது. இப்போ கூட்டணியில் பிரேமலதான்னு ஒருத்தவங்க இந்த பொட்டியில்தான்னு ஒன்று சேர்த்துருக்காங்களே, அவங்க சேர்த்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? மேடையில் உட்கார ஸ்டாலினை உட்கார வச்சுக்கிட்டு, மேடையில் ஸ்டாலினை உட்கார வச்சுக்கிட்டு எங்கள் அண்ணன் ஆட்சியில் ஒரே ஒரு குறை தான் இருக்குது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தடுத்த எதிர்க்கட்சிகளுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். குடும்ப அரசியல் செய்யும் காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் பெண்களின் வளர்ச்சியை விரும்பவில்லை என்றும் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி கடும் தாக்கு. தொகுதி மறுசீரமைப்பால் அனைத்து மாநிலங்களுக்கும் கூடுதல் எண்ணிக்கையில் தொகுதிகள் கிடைக்கும். எந்த மாநிலத்திற்கும் தொகுதி மறுசீரமைப்பால் பாதிப்பு ஏற்படாது என்றும் பிரதமர் மோடி திட்டவட்டம். சென்னை புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்கள் இருந்து கொண்டு வரப்பட்ட தங்க நகைகள் சிக்கியது. நகைகளை வைத்திருந்த நபர் பிடிபட்ட நிலையில் தங்க நகைகள் குறித்து விசாரணை. கடந்த கால சாதனைகளை முன்னிறுத்தியும் தற்போதைய வாக்குறுதிகளை பொதுமக்களுக்கு எடுத்து கூறியும் வாக்கு சேகரிக்கும் அதிமுக வெற்றி வேட்பாளர்கள். கோவை மாவட்டம் சூலூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் விபி கந்தசாமி, சென்னை விருகம்பாக்கம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் விருகை ரவி, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் SRMT சந்திரசேகர், திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் ராணி பெருமாள் ஆகியோர் தீவிர தேர்தல் பிரச்சாரம். திமுகவின் அவலங்களையும் அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கைகளையும் எடுத்து கூறி கழக வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பு. அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர்கள் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதி KP அன்பழகன், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி PK வைரமுத்து, கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதி KR ஜெயராம், விருதுநகர் தொகுதி VG கணேசன் தீவிர வாக்கு சேகரிப்பு. கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினருடன் வீதி வீதியாக சென்று இரட்டை இலைக்கு நல்லாதரவு திரட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் பாலகிருஷ்ணா ரெட்டி, வேலூர் மாவட்டம் KV குப்பம் தொகுதி அஇஅதிமுக கூட்டணியில் உள்ள புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி, சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அஇஅதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி ஆகியோர் தீவிர தேர்தல் பிரச்சாரம். திமுக ஆட்சியின் அவலங்களையும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகளையும் எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பு. அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி மரகதம் குமரவேல், செய்யூர் தொகுதி பெரும்பாக்கம் ராஜசேகர், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதி செந்தில்குமார், கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதி புவனேந்திரன் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பு. கழகத்தினர் கூட்டணி கட்சியினருடன் வீதி வீதியாக சென்று இரட்டை இலைக்கு நல்ல ஆதரவு திரட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல் காந்தி ஒருமுறை கூட ஸ்டாலின் பெயரை குறிப்பிடாததால் திமுகவினர் அதிர்ச்சி.
திமுக வேட்பாளர்களின் பெயரையும் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி அறிமுகம் செய்யாததால் காங்கிரஸ் மீது கடும் கோபத்தில் திமுகவினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே திமுக வேட்பாளரை முற்றுகையிட்ட விசிகவினரால் திமுகவினர் அதிர்ச்சி. பட்டியலின மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என கூறி அச்சமூக இளைஞர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் செய்வது அறியாமல் தவித்த திமுக வேட்பாளர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே இரு கிராமங்களையும் இணைக்கும் வகையில் தரைமட்ட பாலம் அமைத்து தராத திமுகவை வரும் தேர்தலில் புறக்கணிக்க மக்கள் முடிவு. கடந்த 5 வருடங்களில் தங்கள் கிராமத்திற்கு எந்தவொரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை எனவும் தேர்தலில் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டுவோம் எனவும் கிராம மக்கள் காட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தொகுதியில் தேர்தல் தோல்வி பயத்தில் திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கிய அவலம். 5 ஆண்டுகளாக மக்களுக்கு எந்தவித திட்டங்களையும் செய்யாமல் பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்று விடலாம் என திமுகவினர் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதை தேர்தல் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை எனவும் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடலை பாடி வாக்கு கேட்ட திமுக எம்பியால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஆட்சியின் சாதனைகளை கூறி வாக்கு கேட்க திராணி இல்லாமல் அஇஅதிமுக நிறுவனரான புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பாடலை பாடி வாக்கு கேட்க வேண்டிய அவல நிலைக்கு திமுகவினர் வந்துவிட்டதாக மக்கள் சாடல். பம்பை உடுக்க கட்டி பரிமட்டம் மேலே கட்டி போல வந்து சிங்கார பெண்ணி நீ கைக்கணம்மா மகாலட்சுமி கண்ணான கண்ணி அந்த பாட்டு பாடுறேன் அந்த பாட்டுதான். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் விவசாயத்திற்கு தண்ணீர் வராததால் அதிகாரிகளை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டம். பரம்பிக்குளம் ஆழியார் பாசனம் கால்வாயில் வரும் தண்ணீர் இடையிலேயே திருடப்படுவதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை பலமுறை வலியுறுத்தியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. தேர்தல் நேரத்தில் அலுவலர்களுக்கு இன்னல் கொடுக்க வேண்டாம்னு நினைச்சோம். ஆனால் கடைமடை பகுதியான காங்கேய வெள்ளகோயில் பகுதியில் தேர்தல் நேரத்தில் கடும் வறட்சியில் சிக்கி தவிக்கிறது. தொடர் போராட்டம். தண்ணி இன்னும் வந்தபாடில்லை. இப்போ அதை வர வர அதுவும் வந்த தண்ணி நின்றுச்சு. அதனால் ஒன்றுமே முடியாமல் இன்னைக்கு உள்ளாட்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். ஆபரண தங்கத்தின் விலை கடந்த ஓராண்டில் மட்டும் 60 விழுக்காடு உயர்ந்திருப்பதாக மெட்ராஸ் வைரம் மற்றும் தங்கம் வியாபாரிகள் சங்கம் தகவல். தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்தாலும் அட்சய திருதியை நாளில் நகை விற்பனை வழக்கம் போல் அதிகரித்தே காணப்படும் எனவும் வணிகர்கள் நம்பிக்கை.